அட்வொகேட்டா நான் ஒரு ஹம்பிள் சப்மிஷன் சொல்றேன் சார். ரொம்ப வந்து ஒரு ரொம்ப தாழ்மையோட நம்மளோட ஹைகோர்ட்ல இருக்கிற ஒட்டுமொத்த லார்ட்ஷிப்ஸ்க்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சார் நீங்க கவர்மெண்ட்டை பார்க்காதீங்க, லார்ட்ஷிப் நீங்க கவர்மெண்ட்டை பார்க்காதீங்க, நீ யார் சீஃப் மினிஸ்டரா வர போறாங்கன்றது பார்க்காதீங்க, நீங்க எதையுமே பார்க்காதீங்க. நூத்துக்கணக்கான வழக்குகளை நீங்க எடுத்து டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க, நூத்துக்கணக்கான வழக்குகளுக்கு நீங்க நீதி கொடுத்துட்டு இருக்கீங்க. 70 லார்ட்ஷிப்ஸ் இருக்கீங்க, ஆனரரி லார்ட்ஷிப்ஸ் 70 லார்ட்ஷிப்ஸ் இருக்கீங்க. இந்த தமிழகம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த தமிழக பாரம்பரியம் ட்ரெடிஷன் எல்லாம் உலக தமிழ் மக்கள் எல்லாம் விரும்புறான் சார். எல்லாம் இங்க வரான் சார், இந்தியாவுக்கு வரான் சார், தமிழ்நாட்டுக்கு வரான் சார், இந்த ட்ரெடிஷனை பாராட்டுறான் சார். சார் லார்ட்ஷிப் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து உண்மையாவே இந்த தமிழக மண், இந்த தமிழக மக்களுக்காக நீங்க இருக்கீங்க சார். நம்பிக்கை இருக்கு சார். கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல சார், உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒவ்வொரு லார்ட்ஷிப்பும் ரெண்டு கேஸ் சோமோட்டோவா எடுக்கு சார். 2 கேஸ் சோமோட்டோ, நூத்துக்கணக்கான கேஸ் பாக்குறீங்க சார். நீங்க ஜட்மெண்ட் சொல்றீங்க சார். 2 கேஸ் எடுங்க சார். 70 லார்ட்ஷிப், 140 கேஸ், மாசம் 140 கேஸ். எலைட் எக்ஸலென்ட். நீங்க ஆர்டர்ஸ் கொடுங்க சார். சார் ஒரு வருஷத்துல தமிழக சார் இந்த இந்தியாவே மாத்திடலாம் சார். நீங்க இதுக்காக வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க சார். நீங்க எல்லாம் சார், நாங்க உங்களை லார்ட்ஷிப் எது கூப்பிடுறோம், உங்களையே கடவுளேன்னு கூப்பிடுறோம். சொல்லுங்க பாப்போம், உங்களை கடவுளா நினைக்கிறோம், கடவுளா நம்புறோம். லார்ட்ஷிப்பால மட்டும் தான் நல்லது செய்ய முடியும் சார். சார் நீங்க வந்து லார்ட்ஷிப் சார், நீங்க எல்லாருமே வந்து 2 வழக்கு கம்ப்ளீட்டா எடுத்து 140 வழக்கு எவ்ரி மந்த் யுனானிமஸ் ஆர்டர்ஸ் கொடுத்து இந்த மக்களை, இந்த சமுதாயத்தை நீங்க காப்பாற்றணும் சார். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார்.